சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படும் நிலையில் நாடு முழுவதும் அரசு கட்டடங்களில் மூவர்ண விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டன. டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை மற்றும் நாடாளுமன்ற கட்டடம் மூவர்ண கொடி போல் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. இதேபோன்று டெல்லியில் உள்ள செங்கோட்டை வண்ண விளக்குகளால் ஒளி வீசியது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ரயில் நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் நகரில் உள்ள சூரிய கோவில் மூவர்ண கொடி நிறத்தில் ஜொலித்தது. அவற்றை பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் கங்காபூர் அணை லேசர் விளக்குகளால் ஒளி வீசியது. திரிபுராவில் தலைமைச் செயலகம் மற்றும் சட்டமன்ற கட்டடம் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதேபோன்று சென்னை நந்தன மெட்ரோ ரயில் நிலையம் மூவர்ண கொடி போல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. திமுக அரசு நிலையான அரசு அல்ல என்றும் மாநில அரசுதான் நிலையானது எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீடு அளவை மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகரிக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தாழ்த்தப்பட்டோருக்கான உள்ஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் வரையறையை திணிக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என முழக்கம் எழுப்பப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பட்டியலின சமூகம் மட்டுமின்றி எந்த சமூகத்திலும் ஆணவ கொலைகள் நடைபெறக்கூடாது என கூறினார். பல்வேறு கட்சிகள் வரும் போகும் என்றும், ஆனால் ஒரு தலித்தை எந்த காலத்திலும் முதலமைச்சராக முடியாது எனவும் அவர் கூறினார். எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசு கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. 10.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி யாரிடம் கலந்து ஆலோசிக்காமல் அரசியல் லாபத்திற்காக அறிவித்தார் எனவும் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் அரசியல் கட்சியினருக்கு தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். ஆளுநரின் தொடர் தமிழ்நாடு விரோத நடவடிக்கைகளின் காரணமாக இந்த நிகழ்வை விசிக புறக்கணிப்பதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி அறிவித்துள்ளார். ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுவதால் அவரது தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் ஆளுநர் என்பது எல்லையை தாண்டி அவர் ஒரு RSS தலைவர் என்கிற முறையில செயல்படுறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமா செயல்படுறாரு. ஆகவே அவரை ஆளுநரா நீடிப்பதே கூடாது. அதேபோன்று ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அது நம்ம தமிழ்நாட்டில் இது நடந்துட்டு இருக்கு. நாங்க ஆளுநர் அந்த மாதிரி தேநீர் கலந்துக்கிறதே தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாட நாங்க பாக்குறோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால ஜாமீன் குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்தனர். இந்த வழக்கில் இதுவரை அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்துவிட்ட நிலையில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான வழக்கில் இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் ஜாமீன் வழங்கிய நிலையில் செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.
தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் திட்டமில்லை என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணம் கடந்த 2018ஆம் ஆண்டு உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இந்நிலையில் டீசல் செலவுக்கு ஏற்ப பேருந்து கட்டணத்தை மாற்றியமைப்பதற்காக ஆணையம் உருவாக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியானது. இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் போக்குவரத்து துறை தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து எந்தவொரு கருத்துருவும் தமிழக அரசிடம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 525 கோடி ரூபாய் நிதி மோசடி புகாரில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த நிதி நிறுவனத்தின் தலைவராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவரும் தனியார் தொலைக்காட்சி உரிமையாளருமான தேவநாதன் இருந்து வருகிறார். இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த பணத்தில் 525 கோடி ரூபாயை நிதி நிறுவனம் திருப்பித் தர மறுப்பதாக முதலீட்டாளர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். மேலும் 150க்கும் அதிகமானோருக்கு வழங்கிய காசோலை பணமில்லாமல் திரும்பி வந்தது. இந்த நிதி மோசடி தொடர்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட தேவநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்தது. இந்த நிலையில் தேவநாதனை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் புதுக்கோட்டை அருகே கைது செய்து திருச்சியில் வைத்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை அச்சுறுத்தும் முயற்சிகளில் இதுவும் ஒன்று என்றால் இதனை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கில் தேவநாதனுடன் குணசீலன் மற்றும் மகிமேநாதன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வருங்காலங்களில் தமிழ்நாட்டிற்கு பிலிகுண்டுலுவில் கர்நாடக அரசு தண்ணீர் திறக்க உத்தரவிடுமாறு காவிரி ஒழுங்காற்றுக் குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக் குழுவின் 101வது கூட்டம் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. தமிழ்நாடு, கர்நாடகா, புதுவை உள்ளிட்ட மாநிலங்களின் அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் தற்போது வரை கூடுதலாக 97 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக கர்நாடக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிலிகுண்டுலுவில் 56.7 டிஎம்சிக்கு பதில் 153 டிஎம்சி நீரை விடுவித்ததாக கர்நாடக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அணைகள் நிரம்பிய பிறகே நீர் திறக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு சார்பில் பதிலளிக்கப்பட்டது. கடந்த ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை காவிரி படுகையில் இயல்பை விட தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்துள்ளதாகவும் மேலும் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் கூறியதை தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இதனால் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை கர்நாடகம் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அதிகாரிகள் வலியுறுத்தினர். சேலத்தில் தடையை மீறி தேசிய கொடியுடன் வாகன பேரணியில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். சேலம் கொண்டலாம்பட்டி வளைவில் இருந்து தாதகாப்பட்டி வரை தேசிய கொடியுடன் பாஜகவினர் வாகன பேரணி நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதனால் தடையை மீறி வாகன பேரணியில் ஈடுபட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சிறிது நேரம் கழித்து அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேசிய கொடியுடன் வாகன பேரணி நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தடையை மீறி தேசிய கொடி பேரணி நடத்த முயன்ற பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலையில் 10 ரூபாய் குளிர்பானம் குடித்து சிறுமி உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உணவு பாதுகாப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சென்னை, பெரம்பூர், வியாசர்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளிர்பான கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள குளிர்பான மொத்த விற்பனை கடையில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சிறுமி குடித்த குளிர்பானத்தை இங்கு வாங்கியதாக சில்லறை கடைக்காரர் கொடுத்த தகவலின்படி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருவண்ணாமலை நகர மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள குளிர்பான கடைகளிலும் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். குறிப்பாக 10 ரூபாய்க்கு விற்பனையாகும் குளிர்பானங்கள் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதியான தேதி உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். கோவையில் 10 நாடுகளின் முதற்கட்ட விமானப்படை கூட்டு போர் பயிற்சியின் நிறைவு விழா வண்ணமயமாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் சூலூர் இந்திய விமானப்படை தளத்தில் கடந்த சனிக்கிழமை தாரங் சக்தி 2024 என்ற பெயரில் பன்னாட்டு கூட்டு விமானப்படை போர் பயிற்சி தொடங்கியது. 2 கட்டங்களாக நடைபெறும் இப்பயிற்சியில் முதற்கட்டமாக பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து உள்ளிட்ட 10 நாடுகள் பங்கேற்றன. இதன் முதற்கட்ட பயிற்சி நிறைவு விழாவில் விமானப்படை வீரர்கள் பல்வேறு சாகசங்களை அரங்கேற்றினர்.
இரண்டாம் கட்ட போர் பயிற்சி ராஜஸ்தானில் வரும் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சூலூர் விமானப்படை தளத்தில் ராணுவ தளவாட கண்காட்சியை ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.